மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஆஹா, ரொம்ப கோவமா இருக்காளோ? நம்ம சொன்னதை நினைச்சு இவ்வளவு கோவப்படுவான்னு தெரியாது. டேய் அர்ஜுன், தேவையில்லாம வாய் விட்டுருக்கியோ? என்ன பண்ணாலும் சரி திரும்ப மாட்டேனே. நான் ஏன் திரும்பணும்? நான் திரும்பவே மாட்டேன். போயா. ஆஹா, ரொம்ப கோவமா இருக்காளே. சாரிடி குல்ஃபி. குல்ஃபி, என்கிட்ட இப்படி சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேணாம்? இப்படி சொல்றோமே, அவ மனசு கஷ்டப்படுமா படாதான்னு அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அது இப்படி யோசிப்பாரு இவரு? ரோபவாச்சே, மூஞ்ச பாரு. நீ வெறும் மச்சான் தான், முரட்டு மச்சான் தான். போயா. இவ ரொம்ப கோவமா தான் இருக்கா. ஆமா, இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? ஐயோ, டேய் அர்ஜுன், பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசியிருக்கணும். படப்படன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ அவ கோவப்படணும், வேற என்ன பண்ணுவா? குல்ஃபி 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 குல்ஃபி. ஐ, குல்ஃபி வண்டி வந்திருக்கு. ஆஹா, அடியே குல்ஃபி. இப்போ உனக்கு குல்ஃபி வேணும் அப்படிதானே? அப்போ நீ என்கிட்ட பேசுவலாம். பேசுடி, நீயா வந்து பேசினாதான் நான் குல்ஃபி வாங்கி தருவேன். நீ இல்லைன்னா இல்ல. குல்ஃபி 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 குல்ஃபி. அடியே குல்ஃபி, இப்போ மட்டும் எப்படி பாக்குறான்? இவ்வளவு நேரம் முறைச்சு பார்த்துட்டு இருந்தா, இப்ப சிரிச்சுட்டு பாக்குறேன். கண்டுக்க மாட்டேன்னு. ஐயோ, இவர் என்ன திரும்பிக்கிட்டாரு? எனக்கு இப்ப குல்ஃபி வேணுமே. சார் சார். என்ன சார், உங்களுக்கு கேட்கல? சத்தம் கேட்கலையா சார்? என்ன சத்தம்? அது மணி அடிக்கிற சவுண்டு. அதெல்லாம் எனக்கு எதுவும் கேட்கல. ஆமா, நீ என்ன கோவமா தானே இருக்க? இப்போ என்கிட்ட பேசுற. கோவமாவே இரு, நான் தூங்குறேன். எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். சார் 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 சார். என்ன, நீ என்ன கோவமா தானே இருக்க? என்கிட்ட பேச மாட்டேல்ல, அப்படி இப்ப பேசுற? மறந்துட்டியா? சரி சரி, மறக்காது. நான் ஞாபகப்படுத்திட்டேன் பேர். கோவமாவே இரு. ஓ, போய் பாடு. எனக்கு தூக்கம் வருது. சார், எனக்கு கோவம்லாம் இல்ல சார். எனக்கு தூக்கம் வருது. ஐயோ, என்னால எதுவுமே பண்ண முடியல. நானாவது கீழே போய் வாங்கலான்னு பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு. டேய் விச்சு, நீ வாடா. குல்ஃபி குல்ஃபி. ஐயோ, இவன் வேற நம்மள ரொம்ப சோதிக்கிறானே. அடியே குல்ஃபி, அப்போ உன்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு குல்ஃபியை வாங்கி கொடுத்தா போதும் போல இருக்கு. ஈஸியா சமாதானம் ஆயிடும். இன்னைக்கு நமக்கு குல்ஃபி கிடைக்காது. ஐயோ, தூங்குன கனவுல குல்ஃபியா வருமே. அது சாப்பிட்டதானே திருப்தியா இருக்கும். இந்த மனுஷன் என்னன்னா வாங்கியே தர மாட்டேங்கிறான். மூஞ்சி பாரு. எனக்கு கோவமா வருது. ஓய் குல்ஃபி, எழுந்து வாடி, போய் குல்ஃபி வாங்குவோம். சார், நிஜமாவா? ஏய் வாடி, வா குல்ஃபி வாங்குவோம். எழுந்துரி, உனக்கு இல்லாததான். எழுந்து வாடி. இந்த வந்துட்டேன் சார், போலாம். எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே, தெரிந்து கொள்ள துணிந்த உள்ளம் தொலைந்ததுள்ளையே பிடித்ததே. ஏய் குல்ஃபி, எத்தனை அடி வாங்குவான்? சார், ஒரு 2 வாங்குங்க சார். எனக்கு மட்டும் 2. உங்களுக்கு எத்தனை வேணுமோ வாங்கிக்கோங்க. 2 போதுமா? இப்போதைக்கு 2 போதும் சார். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த அண்ணன் இங்கே இருந்தாருன்னா அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு 2 போதும். என்ன வாங்கி வச்சுட்டா மெல்ட் ஆயிடும் சார். அதுக்காக தான் இப்போதைக்கு 2 போதும். எனக்கு 2 வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் 1 வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கெல்லாம் வேண்டாம், நான் உனக்கு மட்டும் தான் வாங்க போறேன். வாங்கி தரேன், சாப்பிடு. சரியா? ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு 1 வாங்கிக்கோங்க சார். ஏன்னா நான் சாப்பிடும்போது நீங்க என்ன பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்கும் சார். அதனாலதான் உங்களுக்கு 1 வாங்கிக்கோங்களேன். அடி பாவி குல்ஃபி, நான் கூட அக்கறையில தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். சார், இது கூட ஒரு வகை அக்கறை தான் சார். யார் மேல? உனக்கு உன் மேலேயே உள்ள அக்கறை, அப்படிதானே? கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? குல்ஃபி ஒண்ணு மொபைல் இருடி, ரூமுக்கு வந்து வச்சுக்கிறேன். சார், அதெல்லாம் நம்ம பொறுமையா வச்சுக்கலாம். இப்ப வாங்குங்க சார். நானும் எவ்வளவு நேரமா நின்னுட்டே இருக்கேன். டெம்ட் ஆகுதா இல்லையா? வாங்குங்க சார். அடி வாங்கி தரேன்டி, கத்தாத. அவனுக்கு கேட்க போகுது. வாயை மூடுடி. நீங்க வாங்கி கொடுத்தா நான் ஏன் கத்த போறேனா? சீக்கிரம் வாங்கி கொடுங்க. 2 குல்ஃபி கொடுங்க. 2ஆ சார்? இதோ இருங்க சார், எடுத்துறேன். என்னங்க சார்? கொடுங்க. இந்த வாங்கிக்கோ. கொடுங்க கொடுங்க. ஏய் பாத்துடி, பார்த்து வாங்கு. உனக்கு தான் 2ம். யாரும் கிட்ட புடிங்கிக்க மாட்டாங்க. பார்த்து பொறுமையாவே வாங்கு. அட போங்க சார், உங்களுக்கு என்ன தெரியும் இதோட டேஸ்ட்? கொடுங்க சார். வாவ், சோ எம்மி. லவ் யூ குல்ஃபி.
அடியே குல்ஃபி ஒரு ஐஸ்காரி இவ்வளோ டெம்ட் ஆகுற அடியே சார் அத்தைக்கு பாரதிக்கு மாமாக்கு எல்லாருக்கும் வாங்குங்க சார். ஏய் எல்லாரும் உன்ன மாதிரி என்ன முடிச்சுட்டே இருப்பாங்க. டைம் என்னன்னு பார்த்தல மணி 11. எல்லாரும் எப்பயும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்குலாம் வேணும். நீ மட்டும் சாப்பிடு. உனக்கு இது போதுமா இன்னும் வேணுமா? ஐயோ சார், நான் வரும்போது பார்த்தேன் பாரதி முடிச்சுட்டு தான் இருந்தாலே, ஏதோ படிச்சுட்டு இருந்தா. நாளைக்கு வர ஏதோ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அதை ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா அவன் முடிச்சுட்டு தான் சார் இருப்பா. அவளுக்கு ஒன்று வாங்குங்க, எடுத்துட்டு போய் கொடுப்போம். போய் குல்ஃபி வேண்டாம் சொன்னா கேளு. நீ சாப்பிடு. உனக்கு இது போதுமா இன்னும் வேணுமா அது மட்டும் சொல்லு. வேற யாருக்கும் வேண்டாம், நீ மட்டும் சாப்பிடு. சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க பேசுறது ரொம்ப தப்பு சார். இன்னும் ஒன்று வாங்குங்க, பாரதிக்கு கண்டிப்பா கொடுக்கணும். எனக்கு இது போதும், பாரதிக்கு ஒன்று வாங்குங்க, கொண்டு போய் கொடுக்கலாம். வாங்குங்க சார். அடியே குல்ஃபி நான் சொன்னா கேளு. அவளுக்கு வேண்டாம் சொன்னா கேளு. நீ மட்டும் சாப்பிடு. அதெல்லாம் முடியாது சார், கேட்க முடியாது சார். ஒன்று வாங்குங்க. அண்ணா இன்னும் ஒரு குல்ஃபி கொடுங்கண்ணா. ஏய் இங்க பாரு, நான்லாம் கொண்டு போய் பாதிக்கிட்ட கொடுக்க மாட்டேன். சொன்னா கேளு. சார் நீங்க ஒண்ணு கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன், நீங்க வாங்குங்க. ஏய் குல்ஃபி சொன்னா கேளுடி. அவ இதை வேணாம்னு சொல்லுவா. வேண்டாம் விடு. சார் யாராவது ஐஸை போய் வேணாம்னு சொல்லுவாங்களா? அது பொம்பளை பிள்ளைங்க ஐஸை வேணும்னு சொல்லாதீங்க சார். நீங்க பாரதிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஒழுங்கா வாங்குங்க சார். குல்ஃபி நானும் அதுதான் சார் சொல்றேன், குல்ஃபியே வாங்குங்க சார். நீங்க வாங்குங்க, நான் கொண்டு போய் பாரதி கிட்ட கொடுக்குறேன். பாரதி என்ன திட்டினா கூட நான் வாங்கிக்கிறேன், பரவாயில்ல. நீங்க வாங்குங்க. நீ எல்லாம் சொன்னா திருந்த மாட்டேன், பட்டாதான் திருந்துவேன். என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. வாங்கி தர, நீயே கொண்டு போய் கொடு. வாங்குறேன். அப்படி வரைக்கும் வாங்க சார், வாங்குங்க சார். மாவால அப்படி குல்ஃபி இரு வாங்குறேன். இன்னொரு குல்ஃபி கொடுங்க. சரிங்க சார், இருங்க சார். சார் நீங்க போங்க சார், நான் இதை கொண்டு போய் பாரதி கொடுத்துட்டு வரேன். நீங்க ரூமுக்கு போங்க சார். இல்ல நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போய் கொடுத்துட்டு வா. சார் இன்னைக்கு என்ன ரூமுக்கு வரதுக்கு வழியா தெரியாது, அதெல்லாம் நான் வருவேன். நீங்க போங்க, நான் இந்த குல்ஃபியை கொண்டு போயிட்டு பாரதி கொடுத்துட்டு வரேன். பரவாயில்லடி, நான் வெயிட் பண்றேன், கொடுத்துட்டு வா. சார் அப்ப உங்களுக்கு தனியா போகிறதுக்கு பயமா? அதுக்காக தான் நிக்கிறீங்களா? அடியே குல்ஃபி ஒண்ணு. சரி சரி பயப்படாதீங்க, இங்கே நீளுங்க, நான் குல்ஃபியை கொடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம். நீங்க பயப்படாதீங்க, அது வரைக்கும் இங்கே இருங்க. லைட் எல்லாம் எரியுதுதான், இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது சரியா? மனசுக்குள்ள கடவுளை நினைச்சுக்கோங்க, முடிஞ்ச என்னையுமே சேர்த்து நினைச்சுக்கோங்க, பயம் வராது சரியா? அடியே குல்ஃபி என்னால முடியலடி. போடி போய் கொடுத்துட்டு வா, போடி. சரி சரி பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? என்னவோ போங்க, எப்படிதான் உங்க அம்மா உங்களை வளர்த்தாங்கன்னு தெரியல. நீ நல்லா பாருங்க, எங்க அம்மா எவ்வளவு தைரியசாலியா வளர்த்துருக்காங்கன்னு. என்னடானா நீங்க எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கீங்க. சரி சரி இங்கே இருங்க, நீங்க தொலைஞ்சிடாதீங்க, நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கெல்லாம் இந்த வாய் மட்டும் இல்ல, உன்னால என்னைக்கும் நாய் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோண்டி. சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது சார், தப்பு. நீங்க கேள்விப்பட்டதுல வாய் உள்ள பிள்ளைதான் பிழைக்கும், அந்த மாதிரிதான் நானும் சரிங்களா? சரி சரி பயப்படாம இங்கே இருங்க, வந்துடுறேன். அடியே குல்ஃபி வேணாம், என்ன ரொம்ப சோதிக்கிறேன். ஏய் குல்ஃபி இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சிடல. வாங்கின ஐஸை நீ வேணா சாப்பிட்டுக்க, பாதிக்கு கொடுக்க வேணா சொன்னா கேளு. சார் ஒரு தங்கச்சிக்கு போய் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க, நீங்களே என்ன சார் அண்ணன்? சே இப்படி எல்லாம் இருக்காதீங்க சார். இருங்க சார், நான் கொடுத்துட்டு வரேன். ஆமா ஆமா நீ போ, நீ போய் கொடுத்துட்டு அவ கொடுப்பா, வாங்கிட்டு வா. போடி போ. புட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. அப்பாடா ஒரு வழியா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு கண்டிப்பா சப்மிட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். அப்பாடா இனிமே படுத்து தூங்க வேண்டியதான் வேலையே. யார் அது இந்த டைம்ல? அம்மாவா இருக்குமோ? அம்மா நான் கூப்பிடுறது அம்மா காதுல விழலன்னு நினைக்கிறேன். அம்மா டோர் ஓபன்ல தான் இருக்கு, உள்ள வாங்க. பாரதி நீயா? ஏய் நீ எதுக்கு ரூமுக்கு வர? அதுவும் இந்த டைம்ல வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு? ஐயோ பாரதி எனக்கு எதுவும் வேணாம், நான் ஐஸ் வாங்கினேனா அதான் உனக்கு ஒன்று எடுத்துட்டு வந்தேன். இந்த பாரதி வாங்கிக்க. ஏய் சிசி என்ன கர்மம் இதெல்லாம்? ஐயோ பாரதி இது குல்ஃபி ஐஸ், நீ கேள்விப்பட்டதில்ல? அதான் ரோட்ல கூட வித்துட்டு போவாங்கல்ல, வண்டியில விட்டுட்டு போவாங்களே, அந்த ஐஸ் தான் இது. நல்லா இருக்கும் பாரதி, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த ஒண்ணு சாப்பிட்டு பாரு. சீ ரோட்ல வண்டியில வித்துட்டு போறதா? ஓ சீ டோட்டி. ஏய் இந்த கர்மம் எனக்கு எடுத்துட்டு வராத, இதெல்லாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. ஹவ் சீப், இந்த மாதிரி சீப்பான ஐட்டம்லாம் நான் இது வரைக்கும் தின்னது கூட கிடையாது. இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி கூட வச்சிருக்காத, கொண்டு போ. பாரதி அப்படிலாம் சொல்லாத, அவங்களும் சுத்தமா தான் செய்வாங்க. இது நல்லா இருக்கும் பாரதி, ஒண்ணு சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். நீ ஒன்னு சாப்பிட்டு பாத்தீனா அப்புறம் நீயே இன்னொன்னு வேணும்னு கேட்ப. நல்லா இருக்கும் பாரதி, உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்காக ஒன்னு சாப்பிட. ஏய் உனக்கெல்லாம் ஆறிவில்ல? அது சரி, நீ கண்டதை தின்னுவ, ஏன்னா நீங்க இதெல்லாம் தின்னதான வளர்ந்துருக்கீங்க, அதனால நீ கண்டதெல்லாம் தின்னுவ. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது. சீ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்து என் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆக பாக்குறியா? இங்க பாரு, கண்டதெல்லாம் நீ தின்னுவ, நானும் அப்படி தின்ன மாட்டேன். எனக்கெல்லாம் ஹெல்தியான ஃபுட்டும் அதுவும் ரொம்ப கிளீனான பொருள் தான் நான் சாப்பிடுவேன். உன்ன மாதிரி கண்டது சாக்கடையில கலந்ததெல்லாம் தின்ன மாட்டேன். சீ கொண்டு போ. பாதி
நீ சீனு சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ கேவலமான பொருள் கிடையாது. இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, விடு. சரி, நான் கொண்டு போறேன். சாரி, நான் உனக்காக தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன். சி, எங்க வீட்டுல இருந்துகிட்டு இவ இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எரிச்சலா வருது. என்ன பண்றது? இரு, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஒரு நிமிஷம். சொல்லு பாரதி. எனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன், கொடு. எனக்கு தான் வாங்கிட்டு வந்தது, என்கிட்ட கொடு. பாரதி, நிஜமாவா கேக்குறேன்? ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா இல்ல காது தான் கேட்காதா? முன்னாடி தானே கேட்கறேன். எனக்குன்னு வாங்கிட்டு வந்ததை என்கிட்ட கொடு. அப்படி இல்ல பாரதி, நீ திடீர்னு கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் கேட்டேன். இந்த பாரதி, சி டர்ட்டி, எதையா இது நக்கி நக்கி தின்னுட்டு இருக்கு? இத பார்க்கவே எனக்கு உமட்டுது. சாப்பிட்டு பாரு பாரதி, செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பிட இது இது செம்ம டேஸ்டா இருக்குமா? இத பார்க்கும்போது எனக்கு உமட்டுது. சி பாரதி, எதுக்கு பாரதி அதை கீழே போட்டு ஏன் இந்த மாதிரி பண்ற? இதை எப்படி என் வீட்டு காசு தானே வாங்கியிருப்பேன், அதான் தூக்கி கீழே போட்டேன். இங்க பாரு, இன்னொரு தடவை எனக்கு இதை வாங்கி வந்து தரேன், அதை வாங்கிட்டு வந்து தரேன்னு என் ரூம் பக்கம் எதையாவது கொண்டு வந்தா நான் இப்படிதான் பண்ணுவேன். இதுவே லாஸ்டா வச்சுக்க. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன போன போயிடுறேன்? இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா? உங்க வீட்ல இருந்து யாராவது க்ளீன் பண்ண வராங்களா? ஓ, உன் தம்பி வருவானா வந்து க்ளீன் பண்ணுவானா? பாரதி, இது நம்ம வீடு, நம்ம பிரச்சனையை மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். இங்க அனாவசியமா என் தம்பியை பத்திலாம் இழுத்து அப்புறம் நான் பொல்லாதவள மாறிடுவேன். இங்க பாரு, நீ பண்றதுக்கெல்லாம் நான் அமைதியா இருக்கேனா? எனக்கு எதுவும் திருப்பி பண்ண தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. எதுவும் பண்ண கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். நான் இன்னும் உனக்கு அண்ணியா நடந்துக்கல. அண்ணியா நடந்துக்கிட்டேன் உன்னால பார்க்க முடியாது, பாத்துக்க. இன்னொரு தடவை என் தம்பி எதையாவது வச்சு இழுத்தான் கண்ணங்கண்ணெல்லாம் செவந்திரம், பாத்துக்க. ஏய், என்ன என்னையும் மிரட்ட? கண்ணெல்லாம் என்னமோ பெருசு பெருசாக்கி என்னென்னமோ பார்த்து முளைச்சிட்டு என்னையும் மிரட்ட? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இதுக்கு தைரியம் தேவையில்ல. நான் இந்த வீட்டோட மருமக, உனக்கு அண்ணி. அண்ணிங்கிறவன் இன்னொரு அம்மாக்கு சமம். நான் அம்மாவா நடந்துக்கணும்னு பாக்குறேன், அண்ணியா நடந்துக்க கூடாதுன்னு நான் என்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். இப்பவும் நான் உனக்கு ஒரு அம்மாவா தான் நடந்துட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத. சாப்பிட்ற பொருளை மீன் பண்ணாத, சரியா? உனக்கு பிடிக்கலன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போ. இப்படி அனாவசியமா வீண் பண்ணாத. இதுவே நீ லாஸ்டா வச்சுக்க. நான் உனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எதையும் உன்னை விட்டுட்டு ஏன் ஒருத்திக்கு மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதுக்காக தான் இந்த சின்ன ஐஸா இருந்தாலும் உனக்கு கொண்டு வந்து தரணுமேன்னு நினைச்சுதான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கல. பணத்திமிர இருக்கலாம், அதுக்காக இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. பார்த்து நடந்துக்க, இல்ல நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியது வரும். ஏய், என்ன நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். என்ன முறைக்கிறேன், மிரட்டுறேன், என்னமா பேச? ஏய், இது ஏன் வீடு, இது எப்படி என் அண்ணன் காசு தானே வாங்கியிருப்ப? நான் இப்படிதான் வீண் பண்ணுவேன். அது சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு இன்னுமா புரியல? சொன்னல, நான் உனக்கு அண்ணி, இன்னொரு அம்மா மாதிரி. இன்னொரு தடவை சாப்பிட்ற பொருளை நீ வீண் பண்ண அம்மாவா எப்படி உன்னை கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்க வேண்டியது வரும். என்ன இந்த வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க, பாத்துக்க. இதை இப்ப நான் கிளீன் பண்றேன். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ண நீ தான் கிளீன் பண்ண வேண்டியது வரும், சொல்லிட்டேன். நேரம் ஆகுது, புக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. படுக்கிற வேலையை பாரு. மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல, காலேஜ் இருக்குல்ல. ஓ, இனிமே அண்ணியாவும் நடந்துப்பேன், பாத்துக்க. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு. ஓ, பிரியா, பிரியா, உன்னதான் கூப்பிட. பிரியா, சொல்லு விஜய். சாரி, ஏதோ மைண்ட்ல இருந்துட்டேனா, அதான் நீ கூப்பிட்டது சரியா கேட்கலாம். சொல்லு விஜய். பரவாயில்ல பிரியா. என்னாச்சு? அர்ஜுன் சார் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்த, வெளியில வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ ஆளே சரியில்லை, முகம் வேற டல்லா இருக்கு. என்னாச்சு? அங்க ஏதாவது ப்ராப்ளமா என்ன? எனக்கு மட்டும்தான் ப்ராப்ளமா இருக்கு போல இருக்கு. அவங்களுக்கும் யாருக்குமே ப்ராப்ளம் இல்ல விஜய். விஜய், எனக்கு எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல விஜய். என்ன பிரியா, என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்லு. அது சொல்லக்கூட எனக்கு கஷ்டமா இருக்கு விஜய். ஏய் பிரியா, என்னாச்சுமா? எதுக்கு பலர?
ஏய் என்னடி என்னாச்சு? என்னன்னு சொல்லு. அர்ஜுன் சார் ஏதாவது ஒன்று திட்டாரா என்ன? அவன் என்ன திட்டி இருந்தா கூட பரவாயில்ல விஜய். ஆனா அவன் என்ன ஹர்ட் பண்றான், என்ன அவாய்ட் பண்றான். ஆனா அவன் மனசார என்ன அவாய்ட் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறான் விஜய். அதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் ஏத்துக்குவேன். ஆனா அவன் பண்றதெல்லாம் என்னால சொல்ல கூட முடியல விஜய். நான் பக்கத்துல இருக்கும் போதே அவன் அந்த நிலாவோட தோல் மேல கைய போட்டு இவன் என் பொண்டாட்டின்னு ஏன் முன்னாடி சொல்றான் விஜய். ஏண்டி அவர் பொண்டாட்டின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாரு? அது சரி, அர்ஜுன் சார் தன்னை மாத்திக்க ட்ரை பண்றாரு. ஆனா நீ அவர் மாறக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க பிரியா. இது உண்மையான காதலும் கிடையாதுடி. விஜய் என்னடா நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீயும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. விஜய் உனக்காவது என் மனசு புரியுதா? என் மனசு வலிக்கிற வலி உனக்காவது தெரியுதாடா? எனக்கு நீ சொல்ல வர்றது புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல பிரியா. என்ன விஜய், என்ன புரியல உனக்கு? பிரியா, நான் கேட்ட தப்பா நினைக்க மாட்டியா? ஏன்னா இதை என் மனசுக்குள்ள வச்சிருக்க முடியல. உன்கிட்ட ஓப்பனா கேட்கணும்னு தோணுது. அதான் நான் கேட்டுவேன். இதால உனக்கு கஷ்டமா கூட இருக்கலாம் தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு இதுக்கு பதில் கிடைச்சே ஆகணும். அதுக்காக தான் நான் உன்கிட்ட கேட்கணுமா? விஜய் என்ன விஜய், கேளு. என்கிட்ட தானடா கேட்குறேன். உனக்கு என்ன டவுட்டு? எதுவாக இருந்தாலும் கேளு, நான் சொல்கிறேன். நீ சொல்லுவேன்னு தெரியும் பிரியா, தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? விஜய் என்னடா பேசுகிறேன்? நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன்ல, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான்டா. நீ மட்டும்தானும் போது நீ போய் தப்பாக கேட்குறேன்னு நான் உண்மையில கோச்சிப்பேனா? அப்படிலாம் எதுவும் கிடையாது விஜய். தாராளமாக கேளு, உனக்கு என்ன டவுட்டுன்னு கேளு, நான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன். கேளு விஜய், நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், கேளு. தேங்க்ஸ் பிரியா. பிரியா, நீ அர்ஜுன் சார் உண்மையாக தான் லவ் பண்ணியா? விஜய் என்னடா எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்குற? எதனால நீ என்னை பார்த்து இப்படி கேட்குற? எனக்கு புரியல விஜய். எதுக்கு நீ இப்படி கேட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏன் விஜய் அப்படி கேட்ட? பிரியா, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நியாயமா உன்னோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒன்று கோவமா இருக்கணும், இல்லை அழுகையா இருக்கணும். ஆனா இது ரெண்டுமே இல்லை. அதுக்கு பதிலா தடுமாறுற. உன்னோட தடுமாற்றம் தான் என்னை இந்த கேள்வியை கேட்க வச்சது. பிரியா, நீ இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா உன் தடுமாற்றத்திலே தெரிஞ்சிருச்சு நீ அர்ஜுன் சார உண்மையா லவ் பண்ணலன்னு. விஜய் என்ன பேசுற விஜய்? நீ எங்க அம்மா மாதிரி பேசுற. எனக்கு புரியல, எதுக்காக என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்க? அர்ஜுன் உண்மையா லவ் பண்ணியான்னு? நான் அவனை உண்மையா லவ் பண்ணதுனால தான் இப்போவும் அவனை மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆமா பிரியா, நானும் உங்க அம்மா மாதிரி தான். உங்க அம்மா எப்படி உன் மேல ஒரு அக்கறையா இருக்காங்களோ அதே மாதிரி தாண்டி எனக்கும் உன் மேல நிறைய அக்கறை இருக்கு. நானும் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். நீ கோவப்படணும், நீ டென்ஷன் ஆகணும்னு இந்த கேள்வி நான் கேட்கல. உங்க அம்மாவும் நீ கோவப்படணும், நீ டென்ஷன் ஆகணும், எரிச்சல் ஆகணும்னு நினைச்சு உங்க அம்மா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. உன் மனசு உங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே போலதான் நானும். எனக்கு தெரியும் பிரியா எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ பிரியா என்ன பண்ணிட்டு இருக்கானோ எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அது அவளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இங்க பார் பிரியா, நான் இப்போ ஒன்று சொல்லுவேன். அது நீ ஏத்துக்கினாலும் ஏத்துக்காட்டாலும் அதுதான் உண்மை பிரியா. விஜய் என்னடா பேசுற? நீயும் எங்க அம்மா மாதிரியே பேசுற. என்ன புரிஞ்சுக்கூடா விஜய், ப்ளீஸ். பிரியா, உன்னை புரிஞ்சுக்கிட்டனால தாண்டி இவ்வளவு தூரம் உனக்கு நான் பக்குவமா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இங்க பார் பிரியா, நான் சொல்றதை கேட்டு உனக்கு என் மேல கோவம் வரும் தான். ஆனாலும் பரவாயில்ல, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. உன்னை நான் உனக்கு புரிய வைக்கணும். ஏன்னா உன்னையே நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருக்க. இங்க பார் பிரியா, நீ அர்ஜுன் சார உண்மையா லவ் பண்ணல. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீ அர்ஜுன் சார உண்மையா லவ் பண்ணல. ஸ்டாப் இட் விஜய். நீ என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. விஜய் நீ மட்டுமாவது என்ன புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. என்ன விஜய் இதெல்லாம்? சாரி பிரியா, நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ யாருன்னு முதல்ல உனக்கு நான் புரிய வைக்கணும். அப்புறம் தான் நீ அர்ஜுனை லவ் பண்றியா இல்லையான்னு உனக்கே தெரியும். இங்க பார் பிரியா, நீ அர்ஜுன் சார் உண்மையா லவ் பண்ணலடி. அப்படி நீ உண்மையா லவ் பண்ணியிருந்தா இப்ப நீ அர்ஜுன் சாரை விட்டு விலகி தான் இருப்பியே. நம்ம லவ் பண்ணவராவது சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும்னு விட்டு விலகி இருப்ப. ஆனா அதுக்கு பதிலா அவர் இப்படி அடிக்கடி அவர் வீட்டுக்கோ போய் இப்படி நீ பார்த்து
அவருக்கு இன்னும் இருக்க பழைய ஞாபகங்களை நினைவூட்டம் பார்க்க மாட்டேன். ஆமா பிரியா, நான் இவ்வளவு நாள் உன்னை பார்த்ததை வச்சு தெரிஞ்சுட்டது இதுதான். நீ அர்ஜுன் சார உண்மையா லவ் பண்ணவே இல்லை. உனக்கு அவர் மேல இருக்கிறது ஜஸ்ட் அன் இன்ஃபாக்சுவேஷன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் மேபி காதலா வருமானு எனக்கு தெரியல. ஆனா பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மட்டுமே. உனக்கு என் மேல கோவமே வந்தாலும் பரவாயில்ல பிரியா, நீ யாருன்னு நான் உனக்கு புரிய வைக்கணும், புரிய வச்சே ஆகணும். அதுக்காக தான் இதை நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மனசுக்கு நல்லாவே தெரியும் இப்ப நான் சொல்றதுதான் உண்மைன்னு. உன் மனசுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ அர்ஜுன் சார் உண்மையா லவ் பண்ணிருந்த அப்படின்னா இப்ப நீ அவரை விட்டு விலகி அவர் லைஃப் நல்லா இருக்கணும்னு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணதான் பார்த்துருப்ப. அதுக்காக சினிமாவில் வர மாதிரி நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமான்னு கேட்காத. நிஜத்துல என்ன நடக்குதோ அதுதான் சினிமாவா எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்படி நீ சாக்ரிஃபைஸ் பண்ணதான் பார்த்துருப்ப. ஆனா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கல. அதுக்கு பதிலா அர்ஜுன் சார் எப்படியாவது அடையணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்க. அதுக்கு பேர் உண்மையான காதலி இல்லடி. அந்த இடத்துல நீ வேற என்னமோ யோசிக்கிற. அந்த வேற என்னமோ என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு மேபி நீலா சிஸ்டர் மட்டும்தான் நினைக்கிறேன். ஐம் ரைட் பிரியா? உனக்கு நல்லாவே தெரியும் நான் உன் மனசை படிச்சு தெளிவா சொல்லிட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆமா 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 விஜய், அன்னைக்கு எங்க அம்மா சொன்னதும் இதேதான், இன்னைக்கு நீ சொல்றதும் இதேதான். ஆமா, இதுதான் நான். எனக்கு நல்லா தெரியும் நான் அர்ஜுனை உண்மையா லவ் பண்ணல. அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் லவ் பண்ணேன், அவ்வளவுதான். பட் அர்ஜுன் அளவுக்கு நான் லவ் பண்ணலதான், இதை நான் ஒத்துக்கிறேன். ஆமா, நான் அர்ஜுனை அவன் அளவுக்கு அவனை நான் லவ் பண்ணலதான். பட் அதுல என்ன தப்பு இருக்கு? ரெண்டு பேருமே அதிகபட்சமான லவ் கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லைல்ல. யாராவது ஒருத்தரோட லவ் அதிகமா இருந்தாலே போதும்ல. அந்த வகையில அர்ஜுனுக்கு என் மேல லவ் அதிகமா இருந்தது, எனக்கு அது போதும்னு தோணுச்சு. ஆமா, எனக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜ் ஆகணும். மேரேஜ் ஆனதும் நான் சொல்றத அர்ஜுன் கேட்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அர்ஜுனை பெருசா லவ் பண்ணல. எனக்கு அந்த டைம் அந்த அளவுக்கு லவ் பண்ணணும்னு தோணல. பிகாஸ் நான் என்னோட கரியரை லைக் பண்றேன். எனக்கு இதுதான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அர்ஜுனை விட என்னோட கரியரை நான் ரொம்ப லவ் பண்ணேன். சூப்பர் பிரியா. அப்புறம் இப்ப எதுக்கு அர்ஜுன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? இப்போ நீ உன் கரியரை பார்த்துட்டு போலாம்ல. ஏன்னா நீ லவ் பண்ணது உன் கரியரை தானே, அர்ஜுன் சார் இல்லல்ல. ஆனா இப்ப அர்ஜுன் என் கூட இல்லல்ல. அவன் என் கூட இருந்திருந்தா நான் இப்பவும் என் கரியரை தான் லவ் பண்ணுவேன். ஆனா இப்ப அவன் என் கூட இல்லல்ல. அதனாலதான் அவனை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீ அர்ஜுன் சாரை லவ் பண்ணல, அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நீலா சிஸ்டர் தானே? ஆமா தானே பிரியா? ஜெய், so what? அர்ஜுனை லவ் பண்றான்ல, அது போதாதா? அர்ஜுன் அளவுக்கு நானும் அவன் மேல லவ் கொடுக்கணுமா என்ன? யாராவது ஒருத்தரோட லவ் அதிகபட்சமா இருந்தா போதும் நான் நினைக்கிறேன். அந்த வகையில எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அது போதும்னு தோணுது. இப்பவும் அர்ஜுன் என்ன லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு நிலாவும் ஒரு ப்ராப்ளம் தான், பெரிய ப்ராப்ளம். நிலா மட்டும்தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. அவன் என் லைஃப்ல குறுக்க வந்துட்டா. அவளை என் லைஃப்ல இருந்து விரட்டி அடிக்கணும். அவளை விரட்டி அடிச்சுட்டு என் அர்ஜுனோட நான் சேரணும். இதுதான் நான் ஆசைப்படுறேன். இதுல லவ் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தேவையில்லை. எனக்கு அர்ஜுன் வேணும். நிலா அங்க இருந்து போகணும், அவ்வளவுதான். பிரியா, நீ யோசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு பிரியா. இங்க பாரு பிரியா, நீ இப்படி யோசிப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல பிரியா. ஏன் இப்படி மாறிட்ட? நீ காலேஜ் படிக்கிற வரைக்கும் இப்படி இல்லையே பிரியா. பட் ஏன் இப்ப இப்படி மாறிட்ட? என்ன விஜய் கேக்குற? நீ இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என் சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சியா? எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாழ்க்கைங்க இடையில வந்தவன் அவ தட்டி பறிச்சுட்டு போயிட்டா. அதை நான் கொடுத்துட்டு நான் பாய் சொல்லிட்டு ஓரமா நிக்கணுமா? நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? எதுக்கு நான் பண்ணணும்? பிரியா, உன் காதல் உண்மையானதா இருந்திருந்தா அன்னைக்கே உனக்கும் அர்ஜுன் சாருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்கும். யார் என்ன தடுத்து இருந்தாலும் உன் காதல் உண்மையானதா இருந்திருந்தா உங்க கல்யாணம் அன்னைக்கு நடந்திருக்கும். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ பிரியா, உன் காதல் உண்மையானதா இல்ல. அதனாலதான் கடைசி நிமிஷம் உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி நீலா சிஸ்டர் கழுத்துல ஏறி இருக்கு. ஆல்ரைட் விஜய், நீ சொல்றது உண்மைன்னு வச்சுப்போம். என் காதல் உண்மையானது இல்ல, அதனால கடைசி நிமிஷம் அந்த தாலி என் கழுத்துல ஏறல. ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அர்ஜுனோட காதல் தான் உண்மையானதாச்சு. அப்புறம் எதுக்கு அர்ஜுன் ஆசைப்பட்டது நடக்கல? அப்போ அதுக்கு பேர் என்ன? பிரியா, இப்பவும் சொல்றேன், அவரோட காதல் உண்மையானது. ஆனா உன் காதல் பொய்யானது.
அவரோட அன்பு உண்மையானதுங்கிறதுனாலதான் கடவுள் அந்த அன்பு வேற ஒருத்தவங்களுக்கு போகணும்னு மாத்தி விட்டுருக்காரு. ஏன்னா நீ அவர் மேல உண்மையான அன்பா இல்லைன்றதுனால உன்னை விலக்கி விட்டுருக்காரு. விஜய் சாரி பிரியா, உன்னை நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் என் மனசுல பட்ட எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன். நான் உன்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். என் பிரியா எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு நான் புரிய வச்சேன். ஒரு நல்ல நண்பனா உன்னை நான் உனக்கு புரிய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் யோசிச்சு என்ன பண்ணணும்னு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இதுக்கப்புறம் நீ என்ன கூப்பிடுவியான்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்க வீடு வந்துருச்சு, நீ போ. நான் இங்க இருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். பாய் பிரியா, நான் கிளம்புறேன். ஏய் விஜய், என்னடா இங்க பாரு விஜய், நீ எதோ சொல்லணும்னு நினைச்சு சொல்லியிருக்க. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை. என்னன்னு தெரியல, நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன்கிட்ட மட்டும் கோவப்பட தோணலை. விஜய், நீ பஸ்ல தான் போக வேணாம், காரை நீ கொண்டு போ. நாளைக்கு மார்னிங் நீயே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கா. இப்போ நீ கார்லேயே கிளம்பு. அதான் வீடு வந்துருச்சுல, நான் வீட்டுக்கு போறேன். தேங்க்ஸ் ஜி. இப்போவாது என் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. ஆனா உண்மையா சொல்றேன், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இப்போதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ அர்ஜுன் சார் உண்மையெல்லாம் லவ் பண்ணல, ஜஸ்ட் பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான். ஆனா நீ உண்மையா லவ் பண்ணுவடி. என்ன உண்மையா ஒரு நாள் லவ் பண்ணுவ. அதுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்டி. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை யுகம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன்டி. உன்னோட உண்மையான காதல் எனக்கு மட்டும்தான்டி வரும். உனக்கு என் மேல கண்டிப்பா காதல் வரும்டி. அதுக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ டி பிரியா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி. எப்பவும் நான் உனக்காக உன் கூடவே இருப்பேன்டி. எப்பவும் இருப்பேன். நல்ல நண்பனா, நல்ல காதலனா, நல்ல புருஷனா, எப்பவும் நான் உன் கூட இருப்பேன்டி பிரியா. நீ கெட்டவெல்லாம் கிடையாது. உன் மனசு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சது. அதனால அது பின்னாடி நீ போயிட்டு இருக்க. சீக்கிரமே அதை விட்டு நீ வெளியில வருவேடி. எனக்கு தெரியலடா விஜய், எல்லார் மேலே எனக்கு கோபம் வருது. அம்மா, அப்பா, ஈவன் அர்ஜுன் மேல கூட எனக்கு கோபம் வருது. ஆனா உன் மேல மட்டும் எனக்கு கோபமே வரல. இது ஏன்னு எனக்கு புரியல. இப்ப கூட நீ என்ன என் மனசு இதுதான்னு எனக்கு ஓப்பனா சொல்ற. இதுவே வேற யாராவது சொல்லிருந்தா எனக்கு அதிகபட்சமான கோபம் வந்திருக்கும். ஆனா எனக்கு உன் மேல எந்த கோபமும் பட தோணல. அது மட்டும் இல்ல, இப்ப நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்ற, ஆனா நீ போக கூடாதுன்னு மனசு சொல்லுது. என்னன்னு தெரியல, உன் கூடவே பேசிட்டு இருக்கணும்னு தோணுது. நீ எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்க மாதிரி எனக்கு தோணுது விஜய். விஜய், என்னோட இப்ப பெரிய ஆறுதல் நீ மட்டும்தான்டா. எனக்கு நீ ஒரு நல்ல நண்பன்டா, நல்ல நண்பன். நண்பியே நண்பியே, எந்தன் மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே. தோழா தோழா கனவு தோழா, தோழா தோழா தோள் கூட கொஞ்சம் சாஞ்சுக்கணும். நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். அது சரி, என்னை விட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டாரு இவரு. நான் மட்டும் தனியா இருட்டுல வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் நிக்கலாம்ல, இப்படியே விட்டுட்டு வருவாங்க? மூஞ்சி பாரு மச்சான், முரட்டு மச்சான். போயா. என்ன டக்குன்னு திரும்பிட்டாரு? சொன்னது ஏதாவது காதல விழுந்திருக்குமா? ஏய் குல்ஃபி, என்ன எது கூப்பிட்ட? கூப்பிட்டேனா? நானா? சார், நானா இப்ப உங்களை கூப்பிட்டேன்? ஆமா, இப்ப நீ என்ன கூப்பிட்டீங்க? என்ன கூப்பிட்டேன்டி? நான் கூப்பிட்டேனா? ஆமா சார், நான் இப்ப என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டேன்? அது வந்து, ஆமா, நீ என்ன சொல்லி என்ன கூப்பிட்ட? நீ என்னமோ சொன்னீங்க, என்னமோ சொல்லி என்ன கூப்பிட்டே குல்ஃபி. ஐயோ மக்க மச்சான், நான் மச்சான்னு கூப்பிட்டது உன் மனசுக்கு புரிஞ்சிருக்கு, உனக்கு தான் புரியல போல இருக்கு. போயா. ஏய் குல்ஃபி, என்ன அங்க திரும்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சார், அங்க ஒண்ணு நான் யார்கிட்டயும் நீங்க பேசல, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க கீழே விதன்னு நிக்கிறேன்னு சொன்னீங்க. நான் பாரதிய பார்த்துட்டு வரதுக்குள்ளார இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்க. நீ வேற போயிட்டல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருந்ததா, அதான் அங்க நிக்க முடியல, குடுகுடுன்னு ரூமுக்கு ஓடி வந்துட்டேன். இவர ஓடி வந்திருப்பாரு இருக்கும். ஒருவேளை இவருக்கு கூட நம்மள மாதிரி பயம் இருக்கும் போல இருக்கு, அதான் குடுகுடுன்னு மனுஷன் ஓடி வந்திருக்காரு போல இருக்கு. சார், அதான் பயமா இருந்திருக்குல்ல, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல,
நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. நான் உங்களை தைரியமா கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. நான் தான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீ தைரியமா என்ன கூட்டிட்டு வந்திருப்ப, என்ன நீ பாத்திருப்ப, அப்படிதானே? ஆமா சார், நான் தைரியமா கூட்டிட்டு வந்திருப்பேன் சார். எனக்கு இந்த பேய் பிசாசு இருட்டு இதெல்லாம் பயமே கிடையாது சார். ஓ, உங்களுக்கு பயம்லாம் இல்ல. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ்ல திபுன்னு ஓடி வந்த மாதிரி இருந்தது. அது அது உங்களை காணும்ல, அதான். நீங்க கீழே இருக்கீங்களா இல்ல மேல இருக்கீங்களா இல்ல இடையில பேய் தூக்கிட்டு போயிடுச்சான்னு தெரியலல்ல, அதுக்காக ஓடி வந்தேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பயம்லாம் இல்ல. சீச்சி, நான்லாம் பயப்படவே மாட்டேன். நீங்க வேற கன்னி பையனா இருக்கீங்களா, உங்களை ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அதான் உங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல, அதுக்காக தான் குடு குடுன்னு ஓடி வந்தேன். கன்னி பையன்? ஆமா, நான் கன்னி பையன் யார் சொன்னா? என்னது? அப்ப இவர் கன்னி பையன் இல்லையா? ஒருவேளை இவருக்கும் பிரியாவுக்கும் ஏதாவது அதெல்லாம் எதுவும் இருந்திருக்காது. ஏய் நீலா, எதுக்கடி இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறேன்? அப்படிலாம் எதுவும் இருக்காது மச்சான். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லியா? நீ கன்னி பையனா சொல்லு. ஓய் குல்ஃபி, என்ன சத்தத்தையே காணும்? இன்னத்துக்கு ஆல் இண்டியா ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்குமே, இப்ப என்ன ஒருவேளை சிக்னல் எதுவும் கிடைக்கலையா என்ன? சார், ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஆமா சார், கன்னி பையனான்னு கேட்டீங்களே, நீங்க கன்னி பையன் தானே? நான் கன்னி பையன் நான் சொன்னா என்ன? ஐயோ ஐயோ, ஏன் எனக்கு கொல்ற சார்? அப்படி இல்ல, நீங்க என்ன சொல்றது இருக்கு, அதான் எனக்கு தெரியும்ல, நமக்குள்ளதான் எதுவும் நடக்கலல்ல, அப்ப நீங்க கன்னி பையன் தானே? ஏய், இப்போ உனக்கு என்ன, நான் கன்னி பையனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? சொல்றேன், பாடு, சொல்றேன். படிக்கவா சார்? இழுத்த சொல்றீங்க? அடியே குல்ஃபி, நான் படுன்னு சொன்னது உன் இடத்துல படுக்க சொன்னேன். வந்ததுல இருந்து நின்னுட்டு இருக்கியே, அதனால படுடி, பொறுமையா விஷயத்த சொல்றேன்னு சொன்னேன். எப்பா, அதுக்குள்ள இவ வேற எங்க போயிட்டா. இங்க பாரு, அதெல்லாம் இங்க நடக்காது பாத்துக்க. இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இங்க என்கிட்ட நடக்காதாமா, ஆனா வேற எங்கேயும் நடக்குமாமா. அந்த சிறுக்கி எவன்னு தெரியலையே, எவளானாலும் இருக்கட்டும், அவளை நான் உண்டுல நாக்கல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். பிடிச்சி அவ கொண்ட முடியாயில என் பேரு நிலா கிடையாது. அப்போ நிலாங்கிற பேரை மாத்திக்க போற அப்படித்தானே? என்ன சார், என்னென்ன பேசுறீங்க? ஏய் குல்ஃபி, அங்க திரும்பி யாருக்கிட்ட சவால் விட்டுட்டு இருந்தியே, என் பேர் நிலா கிடையாதுன்னு. அதான் சொல்றேன், நிலாங்கிற பேரை மாத்திக்க போறியா என்ன? நிலாங்கிற பேர் கூட நல்லா தானே இருக்கு, அதையும் மாத்திர? அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என் பேரை மாத்திக்க மாட்டேன் சார். மாத்திப்பேன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அதெல்லாம் மாத்திக்க மாட்டேன். ஏய் குல்ஃபி, நான் ஒன்னும் பேரை மாத்திக்க சொல்லலையே. சரி, எவ்வளவு நேரம் இப்படி நின்னுட்டு இருக்க போறேன், உட்காரு. இருங்க, சாரிலலாம் ஐஸ்கிரீம் சொட்டிடுச்சா, அதனால போய் வேற சாரியை மாத்திட்டு வந்துடுறேன். சாரி ஃபுல்லா ஐஸ்கிரீமா இருக்கு, அப்புறம் படுக்கும்போது நைட்ல எறும்பு திரும்ப வந்து கடிச்சிடும், அதனால நான் சாரியை மாத்திட்டு வந்துடுறேன். ஐஸ்கிரீம் சாரியில கொட்டிடுச்சு. ஆமாமா, கொட்டணும்ல. ஆமா, பாரதிக்கு ஐஸ்கிரீம் கொண்டு போனீங்க, வாங்கிட்டாளா? ஐயோ, கேட்க மாட்டாருன்னு நினைச்சா கேட்டுட்டாரு. சமாளிடி நிலா, சமாளி சமாளி. சார், வாங்கிட்டா சார். அவளுக்கு அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா பாத்துக்கோங்களேன், என்கிட்ட இருந்து ஆசையா வாங்கி சாப்பிட்டா சார். எப்படி எப்படி உன்கிட்ட இருந்து ஆசையா வாங்கி சாப்பிட்டுருக்கா, அப்படிதானே குல்ஃபி? ஆமா சார், ஆமா, என்கிட்ட இருந்து ஆசையா வாங்கி சாப்பிட்டா சார். அவளுக்கு ஒண்ணு பத்தலையாமா, இன்னொன்னு வாங்கலையான்னு என்கிட்ட கேட்டா தெரியுமா? ஆமா ஆமா, ஏன் ஒன்னையும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கோவப்பட்டு தூக்கி கீழே போட்டுருப்பாளே. சார், அப்போ நீங்க பாத்துட்டீங்களா? அடி லூசாடி நீனா, நான் தான் சொன்னல, அவ இதை சாப்பிட மாட்டா, வேணாண்டி வேணாண்டின்னு. இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி அவகிட்ட பேச்சு வாங்கினது பத்தாதுன்னு அவமானப்பட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கேயே அவளை பலாறு அரைஞ்சிருப்பேன். ஆனா என்னால அடிக்கவும் முடியல, அவ தங்கச்சி ஆயிட்டாளேன்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கேன். சார், கோவப்படாதீங்க, அவதான் சின்ன பொண்ணு இல்ல, உங்க மேலதான் சார் நிறைய தப்பு இருக்கு. எனக்கும் தெரியும், என் மேலதான் தப்பு மொத்தமும் எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து இந்த அளவுக்கு வாய் பேச விட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் தானே, எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருக்கேன். ஆனா எல்லா நாளும் இப்படியும் அமைதியா இருக்க மாட்டேன். இன்னைக்கு அவளை என்ன பண்ணணுமோ பண்ணிருப்பேன். சரி வேண்டாம், அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க தூக்கத்தை கெடுக்க வேணான்னு என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், நான் மேல வந்துட்டேன். சார், கோவப்படாதீங்க, அவதான் சின்ன பொண்ணு இல்ல,
கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பா சார். போக போக அவளை மாத்திப்பா சார். வெய் குல்ஃபி, கோவப்படாதுன்னா எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? நான் செல்லம் கொடுத்துட்டேன் தான், அதுக்காக அவ இப்படியே பிஹேவ் பண்ணுவா? நல்ல வேலை நீ அவளுக்கு சரியான பதில் அடி கொடுத்த. ஆனா நீ மட்டும் அங்க பேசாம இருந்திருந்த கண்டிப்பா என் கை பேசியிருக்கோம். நீ அங்க பேசிட்டுன்றதுனால தான் அமைதியா என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மேல வந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அவளுக்கு எப்படி பதில் அடி கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருக்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவளை நான் திருத்த முடியுமான்னு தெரியல. மேபி உன்னால ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என் தங்கச்சியும் உன் தம்பி மாதிரி கொஞ்சம் மாத்தி கொடு. சார் நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே பாரதி கண்டிப்பா மாறிடுவான். இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டா. நீங்க கவலைப்படாம இருங்க. அவளுக்கு இப்போ எதுவும் தெரியல, அதனால அவ இப்படி நடந்துக்கிறா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மாறிடுவா. தேங்க்ஸ் டி குல்ஃபி. உங்க தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலா நாளைக்கு இதே மாதிரி குல்ஃபி வந்தா வாங்கி கொடுங்க, அது போதும். அதுக்கு என்னடி ஒண்ணு என்ன, எத்தனை வேணாலும் வாங்கி தரலாம். அதுலயும் நீ சாப்பிடுற அழகை பாக்குறதுக்காகவே எத்தனை வேணாலும் வாங்கி தரலாம். அந்த அளவுக்கு அழகா சாப்பிடுற. சார் இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்களே, என்ன சார் சொன்னீங்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பாடுன்னு சொன்னேன். ஓடி டைம் ஆகுது, லைட் ஆஃப் பண்ணணும் போ. போறேன். இவர் என்னமோ சொன்னாரு, அதை திருப்பி சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப தான் பிஹேவ் பண்றாரு. என்னமோ சொன்னாருல்ல. டி குல்ஃபி, ஆமா நீ ஐஸ் சாப்பிட்டது ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் முன்னாடி சொல்ல மாட்டேனே, சொல்லிட்டேன் அவ்வளவுதான். உன்னை கையில பிடிக்க முடியாதுடி. அதுக்கு இந்த வாயாடி வந்ததும் சீக்கிரம் படுக்க சொல்லணும். இவகிட்ட வாயை கொடுத்தோம் நைட்டு தூங்க லேட் ஆயிடும். காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, அவன் மட்டும் எப்படி போவான்? நம்ம போகணும்ல, அப்ப நம்ம சீக்கிரம் எழுந்திரிக்கணும். நாளைக்கு இவளை நம்ம தான் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போய் அந்த ப்ரொபோஸ் பண்ணவங்க எவன்னு நான் பார்க்கணும்ல, பார்த்துறேன். அப்பப்பா எப்படி இப்படிலாம் இருக்கானுங்க? அத கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன இப்பவும் வந்து ப்ரொபோஸ் பண்றது எவன்னு தெரியல. இத்தனைக்கும் இவெல்லாம் ஸ்கூல் டீச்சர், இவனுங்களெல்லாம் என்னத்த சொல்ல. நான் வந்துட்டேன் சார், படுக்கலாமா? வாடி குல்ஃபி. சார் 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 சொல்லு, என்ன என்ன சார், நீங்க பாய் மேல கால் வச்சிருக்கீங்க. நான் பாயை நல்லா இழுத்து போட்டு படுக்கணும்ல, கால் எடுத்து பெட் மேல வைங்க. நானும் படுக்கணும், டயர்டா இருக்குல்ல. ஆமால படுக்கணும்ல. ஆமா சார், காலையில ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடும்ல, சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. நீங்களும் போய் படுங்க, உங்களுக்கு காலைல ஆஃபீஸ் இருக்குல்ல. போங்க போய் படுங்க, எனக்கு தூங்கணும். நகருங்க. தூங்கலாம். ஆமா குல்ஃபி, எதுக்கு இப்ப இந்த சாரியை கட்டியிருக்க? சார் அதான் சொன்னேன்ல சார், ஐஸ் கொட்டிடுச்சுன்னு, அதான் போய் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஐஸ் கொட்டினதுக்கா சேஞ்ச் பண்ண? இது அதுக்கு பண்ண மாதிரி தெரியல. நைட் டைம்ல எதுக்குடி இப்படி எல்லாம்? அர்ஜுன், நீ அவ்வளவு பார்க்காத. சார் பெட் மேல பெட்ஷீட் இருக்கு பாருங்க, அதை எடுத்து கொடுங்க. என்னோட பெட்ஷீட் அதை எடுத்து கொடுங்க. நீங்க கொஞ்சம் காலை தூக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா படுப்பேன் சார். மழைக ரசிக்க விட்டு கையில் அடிக்கண கண்ணி பொண்ணு காதல் ரசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். நிறம் இருக்கு, சிக்கன் உடம்பிருக்கு, ஏராளமாய் மார்பிருக்கு, தாராளமாய் மனசிருக்கு. நெஞ்சாம் பழம் கரைஞ்சிருக்கு, நிறம் நல்லா அமைஞ்சிருக்கு, தப்பு தண்டா பண்ண சொன்னா கண்ணால் நெஞ்சால் உடம்பு இருக்கு. சார் சரி ரொம்ப கஷ்டப்படாத, நானே தூக்கி விடுறேன். தாங்கள தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தாங்கள தின்ன கதின்ன தா. எனக்காக தினந்தவமா கிடக்கு தொட வேணும் இடம் தொடங்கினால் கூசும் இடங்களா, முகங்களே கீறும் படங்களா. எனக்கு பயமாயிருக்கு, உந்தன் மாறாப்ப நேராக்கும் வேலை மட்டும் எனக்கு இப்ப கிடைக்குமா?